ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு மினி விலாக் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து மாரியம்மன் கோயில் பூச்சொரிதல் திருவிழா. ஸோ அந்த திருவிழாக்காக நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு. ஸோ என் பாப்பாலாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா. குழந்தைங்களுக்கு திருவிழானா ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும்ல. நிறையா விளையாட்டு ஜாமான் வாங்கலாம், நிறையா வந்து கலர் கலராக வான வேடிக்கை நிறையா நடக்கும்ல. ஸோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த ஏரியாவே. நல்லா பாட்டு, பால்குடம், சீரியல் லைட்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த கோயிலேருந்து தான் நம்ம வந்து பூ எடுத்துகிட்டு போகிறோம். இது வந்து வலம்புரி விநாயகர் கோயில். ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள். இங்கே நம்ம என்ன ப்ரே பண்ணிக்கிட்டாலும் நமக்கு கண்டிப்பாக அவங்க செஞ்சு தருவாங்க. ஸோ என்னோடய தம்பி, என் அண்ணா, என்னோடய அம்மா எல்லாருமே வந்து திருவிழாக்காக ரெடி ஆயாச்சு. ஆக்சுவலாக திருவிழா வந்து பூச்சொரிதல் விழாவிலேருந்து 15 நாள் கழித்து திருவிழா செலிப்ரேஷன் இருக்கும். என்னோட பாப்பா வந்து ஃபுல்லாக டான்ஸ் தான். என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா அம்மாவுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி மாலை வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அம்மாவை தான் வந்து நம்ம வந்து அந்த பூச்சொரிதல் தேரில் வந்து வைக்க போகிறோம். நம்மளோட பிள்ளையாரப்பாவுக்கு வந்து சூப்பராக வந்து சந்தன காப்பு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க. பிள்ளையாரும் அழகாக இருந்தாங்க, அம்மாவும் அழகாக இருந்தாங்க. 2 பேருமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. இதுக்கிடையில் வந்து பொங்கல் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நமக்கும் ரொம்ப பசிக்கும்ல, அதனால் நம்ம போய் பொங்கலை வாங்கி சாப்பிட்டு பூச்சொரிதல் விழாக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு அம்மாவை தூக்கி அந்த தேரில் வச்சுட்டாங்க. பூச்சொரிதலுக்கு பூ எடுக்க, அந்த பூத்தட்டு எடுக்கிறதுக்காக சங்கரமூர்த்தி கோயிலுக்கு நாங்கள் போயிட்டு இருந்தோம். சங்கரமூர்த்தி கோயில் இங்கேருந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப் நடந்தாலே வந்துடும். ஸோ சங்கரமூர்த்தி கோயிலில் தான் வந்து எல்லாருமே பூத்தட்டு வச்சு அங்கேருந்து பூவை எடுத்துகிட்டு போய் வலம்புரி விநாயகர் கோயிலில் இருக்கிற அந்த வண்டியில் வந்து பூவை கொட்டணும். ஸோ அந்த வண்டியிலேருந்து மாரியம்மன் கோயிலுக்கு வந்து பூ எடுத்துகிட்டு போய் மாரியம்மனுக்கு வந்து அதை செலுத்துவாங்க. அந்த பக்கத்து ஃபுல்லாகவே வந்து ஜென்ஸ் மட்டும்தான் வந்து அங்கே வந்து சாமி கும்பிடணும். ஸோ அதனால் வந்து ஜென்ஸ் எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு பூத்தட்டை வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. எல்லாருமே வந்து பூத்தட்டை எடுத்துட்டு அந்த வண்டிக்கு போகிறதுக்காக ரெடி ஆயாச்சு. அங்கே குட்டி ஒரு சின்ன தம்பி வந்து ஒரு குட்டி தேர் செஞ்சுருந்தான். ஸோ அவனோட தேரையும் வச்சுட்டு பூத்தட்டை எடுத்துகிட்டு போக எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டாங்க. பூவெல்லாம் கொண்டுட்டு வந்து வண்டியில் வந்து எல்லாருமே வந்து கொடுத்தாச்சு. எல்லா பூவையும் வந்து வண்டியில் மொத்தமாக கொட்டி மாரியம்மன் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போக ரெடி பண்ணியாச்சு. அம்மனை வந்து அந்த கோபுரத்துக்கு நடுவில் வச்சு அழகாக வந்து அம்மாவை வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரெடியாகி மாரியம்மன் கோயிலுக்கு கிளம்பலாம். இதுக்கு இடையில வந்து வான வேடிக்கை அதெல்லாம் வந்து வச்சாங்க. வான வேடிக்கையெல்லாம் வெடித்து முடிச்சுட்டு வண்டி வந்து பெறப்பட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே வந்து பூவை இதில் கொட்டிட்டு எல்லாரும் அந்த வண்டிக்கு பின்னாடியே வந்து நடந்து மாரியம்மன் கோயில் வர போய் அங்கே வந்து அம்மனுக்கு வந்து பூவை செலுத்தி அம்மனை வந்து வழிபட்டுட்டு வருவாங்க. ஸோ எல்லாரும் வந்து கிளம்பியாச்சு.
எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தரிசனம். அம்மாவை வந்து மனசார நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து சூப்பராக கிளம்பியாச்சு. இடையில வந்து யானை, குதிரை, இந்த மாதிரி பல வந்து சூப்பராக வந்து டெக்கரேஷன் பண்ணி பல விதத்தில் வந்து தேர் ரெடி பண்ணி அம்மாவுக்கு கொண்டு வந்து பூவை செலுத்தினாங்க. நம்மளும் வந்து சூப்பராக வந்து நம்ம அம்மாவை வந்து பார்த்து தரிசிச்சிட்டோம். இந்த 2024 வந்து எல்லாருக்கும் பல கனவுகள், பல வேண்டுதல்கள் இருக்கும். எல்லாமே வந்து அம்மனை வந்து மனசார நினச்சி வேண்டிக்கோங்க. நல்ல கடினமான உழைப்பை கொடுங்க, எல்லாமே வந்து நடக்கும். நம்மளும் வந்து சாமியை கும்பிட்டுட்டு சூப்பராக வந்து அந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயாச்சு. ஸோ ஜாலியாக இருந்துச்சு இந்த நாள் ஃபுல்லாகவே. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். நன்றி, டாடா.